சேத்துப்பட்டில் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் இயற்கை எரிவாயு உற்பத்தி மையமானது செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது அங்கு முதலமைச்சர் விஜய் ஆய்வினை தொடங்கியிருக்கிறார். பாண்டியராஜன், இந்த ஆய்வினுடைய முக்கிய நோக்கம் என்ன? எத்தனை மணி நேரம் இந்த ஆய்வு நடைபெற இருக்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சர் வழக்கமாக சில தினங்களாக மாலை நேரங்களில் நேரடியாக அவருடைய வீட்டுக்கு செல்லாமல் தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டு அரசு தரப்பில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய திட்டங்கள் மற்றும் கட்டுமான பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், சமூக நீதி விடுதிகள் மற்றும் அரசு தாய் சேனல் மருத்துவமனைகள் இது போன்ற இடங்கள் எல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இதில் இன்று ஒரு தொலைநோக்கு திட்டமாக பார்க்கப்படக்கூடிய உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையம் பகுதியில் அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க அரசுக்கு சொந்தமான உற்பத்தி நிலையம் என்று கேட்டால் கூடியாது. இது தனியார் பங்களிப்போடு தனியாருடைய மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு உயிரி உற்பத்தி நிலையமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதனுடைய நோக்கம் என்பது கழிவுகளை மேலாண்மை செய்வது. கழிவுகள் மேலாண்மை மூலமாக ஆக்கப்பூர்வமான பொருட்களை மற்றும் பயனுள்ள பொருட்களை உருவாக்க நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையமாகத்தான் இந்த சிஎன்ஜி பிளான் பார்க்கப்படுகிறது. குறிப்பா மக்கும் நிலையில் இருக்கக்கூடிய கழிவுகளை கையாண்டு அவற்றை தனியாக பிடித்து இந்த உயிரி உற்பத்தி வாயு நிலையத்தில் கொண்டு வருவார்கள். அங்கே உணவு மற்றும் காய்கறி போன்ற கழிவுகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதிலிருந்து பெறக்கூடிய அந்த வாயு மூலமாக அந்த உயிர் எரிவாயு என்று சொல்வார்கள், சிஎன்ஜி என்று சொல்லலாம். அவற்றை சேமித்து வைத்து அவற்றை வணிக ரீதியில விற்பனை செய்ய முடியும். வாகனங்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தலாம், சமையல் எரிவாயுவாக பயன்படுத்தலாம். இது போன்ற கிடைக்கக்கூடிய பொருட்களை மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை நுண்ணுயிரி உரமாக பயன்படுத்துவார்கள். இந்த உயிரி உரம் என்பது மண்ணுக்கு நுண்ணுயிர் சத்துக்களை கொடுக்கக்கூடியது. வேளாண் சார்ந்து இயற்கை வேளாண்மைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் டன் கணக்கிலான கழிவுகள் ஒரு நாளைக்கு வெளியேற்றப்படுகிறது. உணவு சார்ந்து இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே தற்போது சென்னையில் குப்பைகளை நகர்த்தக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் பிரித்து இந்த உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையத்திற்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் சேகரிக்கப்படும் இந்த கழிவுகள் எல்லாமே தடம் பிரிக்கப்படும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரிக்கப்படும். அதே நேரத்தில் மக்கும் குப்பைகளில் காய்கறி கழிவுகள் மற்றும் உணவு கழிவுகள் இது போன்று இருக்கக்கூடிய ஈர கழிவு பொருட்களை இந்த உயிரி உற்பத்தி நிலையத்திற்கு கொண்டு வருவார்கள். அங்கு அவற்றை அவர் உயிர் எரிவாயுவாக மாற்றக்கூடிய பணியை தொடங்கும். அங்கிருந்து பெறக்கூடிய அந்த வாயுக்களை கலன்களில் சேமித்து அவற்றை வணிக ரீதியாக பயன்படுத்துவார்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த மக்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை உயிரி உரமாக வேளாண் நிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது சேர்த்துப்பட்டு இருக்கக்கூடிய உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த உயிரி தயாரிக்கக்கூடிய உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் அதிக அளவில் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த பெருங்குடி குப்பை கிடங்கு மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்குகளை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய சவாலான ஒன்றாக இருக்கிறது. அங்கு குப்பை மழை போல குவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. அவற்றில் ஊர்காலைகள் மூலம் அவற்றை அழிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டம் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் மூலமாக இருந்தது. அவர் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை உருக்குவதன் மூலமாக அவற்றை பொருட்கள் மாற்றுவதன் மூலமாக வெளியேறக்கூடிய அந்த ஆய்வு என்பது மிகவும் வெப்பத்தை ஏற்படுத்தும். கார்பன் உமிழ்வை அதிக அளவில் ஏற்படுத்தும் என்கின்ற வகையிலே அவர்களெல்லாம் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் முதலில் மக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய உயிரி பொருட்களை மற்றும் ஈரக்கழிவு பொருட்களை மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்வாக தான் இந்த உயிர் எரிவாயு நிலையம் என்பது இதுக்கு முன்னால் பார்க்கப்பட்டது. R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் திட்டமாக பார்க்கப்பட்டது. அதன் மூலமாக வெற்றிகரமாக செயல்படுகிறது என்பது குறித்த சோதனை எல்லாம் நடந்திருக்கிறது. உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இதுபோன்று மக்கும் குப்பைகளில் இருந்து ஈரக்கழிவுகளிலிருந்து பெறக்கூடிய அந்த எரிவாயுகள் சிஎன்ஜி என்று சொல்லக்கூடிய உயிரி எரிவாயுகள் மற்றும் அந்த உயிரி உரங்கள் மூலமாக மக்களுக்கான அந்த பயன்பாடு என்பது அதிகரிக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.